கோபிக்காக தானே நீங்க இந்த முடிவு எடுக்கிறீங்க. அப்புறம் என்ன, உங்களோட சேர்ந்து நானும் இந்த முடிவு கட்டுப்படுறேன். நானும் போகலங்க. கேட்டீங்களா? அதுதான் முடிவு. கோபி வர முடியாத விசேஷத்துக்கு நாம போகல. சரியா? என்னண்ணே இது கடைசியில இப்படி ஆயிடுச்சேண்ணே. என்னடா என்னாச்சு இப்ப? என்னாச்சுன்னு கேக்குறேன். இல்லண்ணே, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம யாரும் போக வேண்டாம்னு நம்மளே முடிவெடுக்கிற நிலைமை வந்துருச்சு. ஒன்னும் தப்பு இல்ல ராசப்பா, நல்ல முடிவு. அருமையான முடிவுனே. இந்த முடிவு மட்டும் நம்ம ஆரம்ப காலத்துல எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, பிரசாத் இந்த ஆட்டம்லாம் போட்டிருக்க மாட்டோம். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நாம எடுக்காத முடிவை இந்த பிள்ளைங்களாம் எடுத்துருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போக வேண்டாம், நம்ம யாரும் போக வேண்டாம். பிரசாத்துக்கு புத்தி வர வரைக்கும், கோபியை ஒதுக்குறதுக்காக அவன் வருத்தப்படுற வரைக்கும், அவன் நடத்துற விசேஷத்துல எதுலயும் நம்ம கலந்துக்க வேண்டாமே. ஏங்க, நம்ம யாருமே போகலன்னா பிரசாத் வருத்தப்பட மாட்டானாங்க. அவன நம்ம பிள்ளைதானங்க. நாம அப்படி நினைக்கிறது நியாயம்தான். அப்படிதான் இவ்வளவு நாள நினைச்சு அவன் பண்றதுக்கு எல்லாம் இடம் கொடுத்தோம். அவனை கெடுத்ததே நாம தான். இனிமே அப்படி செய்ய முடியாது. அவனை நம்ம பிள்ளைன்னு நாம நினைக்கிற மாதிரி கோபி நம்ம தம்பியாச்சுன்னு அவன் நினைக்கலையே. நம்ம ஆளுன்னு அவன் யாரையுமே நினைக்க தயாரே இல்லையம்மா. அவனை மட்டும் நம்ம பிள்ளை நம்ம இதுக்கு நினைக்கணும் தேவையில்லை. அண்ணே, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டேனே, அருமையான கச்சேரி ஒன்று வருதுனே, அதை ஒத்துக்கலாம்னே. நீங்க தான் பிரசாத விசேஷம் வச்சிருக்கான், அதுதான் முக்கியம்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க என்னாச்சு. ஒழுங்கா கச்சேரியை ஒத்துக்கிட்டு அதுக்காவது போயிருந்துக்கலாம். அண்ணே, இப்போ கெட்டு போலண்ணே. காலையில போன் பண்ணாங்க, நீங்க 2 பேரும் வந்து வாசிச்சா மனசு திருப்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கூட வேற தேதியை குறிச்சு கொடுக்குறோம்னு சொல்றாங்கண்ணே. நீங்க வாங்கினே, இன்னும் டைம் இருக்குண்ணே, போய் கச்சேரியை வாசிச்சு கொடுத்துருவோண்ணே. வாங்கினே. இல்லம்மா இல்ல, கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோமோ போகலையோ, மனசுல சந்தோஷம் இல்லடா. இப்ப இருக்கிற மனநிலைமையில கச்சேரி எல்லாம் வாசிக்க முடியாதுடா. சரிண்ணே, அப்ப நீங்க இருக்குண்ணே, நான் போய் கச்சேரி வேலையை பாக்குறேன். தெய்வனே, என்ன இப்ப நீ வரியா அப்புறம் வரியா? இல்லங்க, நான் இங்க இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. வரம்மா, எல்லாருக்கும் வரேன். என்னம்மா நீ எதுவுமே சொல்லல? அப்பதா, இது எங்களோட முடிவுதான். அந்த முடிவுக்கு நீங்க கட்டுப்படணும்ன்ற அவசியம் இல்ல. ஆமா அப்பதா, அந்த வீட்டை வாங்கணுங்கிறது உங்களோட கனவு தான். அந்த கனவு கை கூடுறத பாக்கணும்னு நிச்சயமா நீங்க ஆசைப்படுவீங்க. அதனால கிரகப்பிரவேசத்துல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கலந்துக்கங்க. நாங்க அதை ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. இந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சவளே நான் தான். நான் சாகிறத கூட எப்படி இந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டதுக்கு காரணமே எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்லயே என் பிள்ளைங்களோட என் பேரன் பேத்திங்களோட சந்தோஷமா வாழணுங்கிறக்காகத்தான், எல்லாரும் ஒற்றுமே இருக்கணுங்கிறக்காகத்தான் இந்த வீட்டை வாங்க சொன்னேனே தவிர இந்த வீட்டை பிரிச்சு போடுறதுக்காக இல்ல. இந்த வீட்டை வாங்குங்கப்பான்னு முதல்ல உங்ககிட்ட சொல்லும் போது என் பெரிய பேரை இந்த வீட்டை வாங்கினா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பூரிச்சு போயிட்டேன். ஆனா இவன் கோபிய வர வேண்டான்னு சொன்ன உடனே என் மனசு சுக்கு நூற உடைஞ்சு போச்சப்பா. இவன் அலமரமா நின்னு இந்த குடும்பத்தை தாங்குவான்னு நினைச்சேன். ஆனா செவுத்துக்குள்ள பூந்த அரச மரம் மாதிரி இவன் வீட்டை பேக்க நினைச்சிட்டான். இவன் பேக்க நினைச்ச வீட்டுக்குள்ள என்னால சந்தோஷமா வர முடியாதுப்பா. நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். நான் கிரக பிரவேசத்துக்கு வர மாட்டேன். அண்ணே, என்னண்ணே இது? பிரசாத் பண்ற அக்கிரமத்துக்காக நம்ம எல்லாம் ஒத்துழைக்கணுமா? நான் போய் அவனை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வந்துடவா? ராசப்பா, நீ சும்மா இருந்தாலே போதும். சரிண்ணே, நம்ம எல்லாரும் கிரக பிரவேசத்துக்கு போகாம இருந்தாலே பிரசாத் திருந்திடுவான். அவன் திருந்திடுவானே, நீங்க வேணா பாருங்களேன். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குண்ணே. உன் நம்பிக்கை பலிச்சா நல்லதுதான்டா. பாப்போம், எல்லாம் கடவுள் விட்ட வழி. என்ன மாப்பிள்ள, ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு என் தங்கச்சிங்க 5 பேரும் வந்திருந்தாங்க. நான் பூர்வீக வீட்டுல இருக்கிறேன்னு இருக்கிற இடத்த கரெக்டா சொல்லி அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியணும். சரி, அது வேண்டாம்.
என் தங்கச்சிங்க வந்த விஷயம் என்னன்னு நான் என்ன சொல்லவே இல்லையே. சொல்லுங்க மாப்பிள்ள, வீட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தாங்களா? இல்ல, வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு நான் கோபியை கூப்பிடணும்னு அப்ளிகேஷன் போறதுக்காக வந்திருக்காங்க. நல்ல விஷயமா இருக்குல்ல? எனக்கு அப்புறமா பிறந்தவங்க எனக்கே புத்திமதி சொல்றாங்க. அப்ப சிவனுக்கு மகன் முருகன் புத்தி சொன்னது இல்லையா? என்ன மக பேசிட்டு இருக்கீங்க? புத்தி இல்லாதவங்களுக்கு தான் புத்தி சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி வந்து என் மாப்பிளைக்கு புத்தி சொன்னாங்கன்னா அப்ப என் மாப்பிளைக்கு என்ன புத்தி இல்லைன்னு அர்த்தமா? இங்க பாரு, யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, இப்ப என் மாப்பிளைக்கு புத்தி இருக்கா இல்லையாங்கிறதா பேச்சு. என்ன மாப்பிள என்னையே முறைக்கிற? இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மாப்பிள, எதுனாலும் நீயே பேசிக்கோ. கோபியை விசேஷத்துக்கு கூப்பிடணும்னு என் தங்கச்சிங்க சொன்னாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு என்ன சொல்லவே இல்லையே. கோபியை யாரெல்லாம் விசேஷத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் ஏன் நான் உங்களை கூப்பிட்டு வச்சு சொல்றேன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? என் தங்கச்சிங்க கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்லுங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டேன். கோபி வரணும்னு ஆசைப்படுறவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? என்னங்க பேசாம இருக்கீங்க? மனசுல உள்ளதை எப்படி வெளியில சொல்றதுன்னு உங்களுக்கு யோசனையா இருக்கா? விடுங்க விடுங்க, சொல்ல வேண்டாம். உங்கள யாராச்சும் கோபி வரணும்னு ஆசைப்படுறவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் நாளைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வர வேண்டாம். என்னது எல்லாரும் கொழுப்பமா மாதிரி அப்படியே ஆடாம அசையாம இருக்கீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க. ஏமாப்ல, எங்க பதில் எதுக்கு மாப்பிள்ள எதிர்பார்க்கறீங்க? நாங்க எதை சொன்னாலும் நீங்க அதை தப்பா நினைச்சுக்கிட்டு பதிலுக்கு எதையா சொல்லுவீங்க. சுழிச்சா கொம்பு, சுழிக்கலனா வம்புன்னு ஏதாச்சும் வீண் பிரச்சனை வரும். என்ன, கோபி வரமாட்டான் அவ்வளவுதானே? ரைட், வர வேண்டாம், விடுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போ நாங்க வரலாம்ல சார்? வாங்க சாமி, வாங்க சாமி. என்ன சாமி, நாளைக்கு காலையில பூஜைக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டீங்கல்ல? எல்லா ஏற்பாடையும் அமோகமா பண்ணிட்டேன். காலம்பரம் 4 மணிக்கெல்லாம் கணபதி ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாம். 4 மணிக்கா? ஆமா, அததான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா. அந்த நேரத்துல தான் நம்ம ஆத்துக்கு கிரகப்பிரவேசத்தை பண்ணணும். அப்பதான் எல்லாருமே க்ஷேமமா அமோகமா இருப்பேள். 4 மணிக்கு யாரும் வரமாட்டாங்களே? மத்தவெல்லாம் வரணும்ன்ற அவசியம் இல்ல, ஆத்துக்கு சொந்தக்கார மட்டும் வந்தா போறோம். மத்தவெல்லாம் வரும்போது வரட்டும். அப்படி எல்லாம் இல்ல சாமி, பூஜைக்கு அப்பா அம்மாவும் வரணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் 4 மணிக்கு வர முடியாது. அதனால நீங்க 9 மணிக்கு மேல வச்சுக்கோங்க, அதுக்குள்ள அவங்க எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. இல்ல, நான் அப்படி பண்றது அவ்வளவு உச்சிதம் இல்ல. இத பாருங்க, இது நான் நடத்துற விசேஷம், என்னோட இஷ்டப்படி தான் நடக்கணும். 9 மணிக்கு மேல வைங்க, எல்லாருமே வந்துருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த 4 மணிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அப்ப சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க சாமி. கரெக்டா வந்துருங்க மாப்பிள்ள. ஐயரு யாகத்துக்கு இருக்கிறவங்க மட்டும் இருங்க, மத்தவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, பூஜை ஆரம்பிச்சிடலாம்னாரு. நீ சொன்ன பாத்தியா, எல்லாரும் இருக்கும் போதுதான் பூஜை ஆரம்பிக்குன்னு சொன்ன பாத்தியா? அங்கதான் நீ நிக்கிற மாப்பிள்ள. ஏய், என்னடி ஒரு யோசனையா இருக்க? எல்லாம் நம்ம எடுத்திருக்க முடிவை பத்தி தான். அதான் போறதில்லன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? அந்த முடிவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் எடுத்திருக்கோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? அப்பா, அம்மா, 2 சித்தப்பா, சித்தி, ஏன் அப்பதா கூட நம்ம எடுத்த இந்த முடிவை கொத்துக்கிட்டு இந்த கிரகப்பிரவேசத்துக்கு போலேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இதுல இனி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மகேஷ், ஏய், என்னடி இப்படி குண்ட தூக்கி போடுற? நம்ம முடிவு எடுத்து எல்லா விஷயத்தையும் பேசுறப்ப மகேஷ் நம்ம கூட தானே இருந்தா. முடிவெடுத்தப்ப கூட இருந்தா சரி, ஆனா நம்ம எடுத்த முடிவை செயல்படுத்துறப்போ அவ கூட இருப்பாளா? அதானே சந்தேகமா இருக்கு. என்ன உனக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? அக்கா, மகேஷ பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். எந்த பக்கம் ஆதாயம் கிடைக்குமோ அந்த பக்கத்துலதான் அவ இருப்பா. நீயே யோசிச்சு பாரு, கார் வாங்கணும்னு கால விழாத குறையா கோபி அண்ணன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தவ பின்னாடி அவர் உறவே இல்லைனாலும் பரவாயில்லன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. பிரசாத் என்ன சாதாரணமான ஆளா நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தப்ப அவரை மதிக்கவே இல்ல. அதே பிரசாத் என்ன கோடீஸ்வரன் ஆனோன கோயில் கட்டி கும்பிடாத குறையா வணங்கி வழிபட ஆரம்பிச்சா. எந்த கோபி என்ன அவளுக்கு 1க்கு 2 கார் வாங்கி கொடுத்தாரோ அந்த கோபி என்ன 3 லட்சம் ரூபாய் காசுக்காக பிரசாத் அண்ணன் நடத்துற ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னு நேருக்கு நேரா சொல்லிட்டு வந்தா. அப்படிப்பட்டவ இந்த விஷயத்துல மட்டும் நாம எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவாளா? ஒட்டுமொத்தமா நம்ம குடும்பம் முழுக்க இந்த கிரகப்பிரவேசத்தை புறக்கணிக்கணும் தீர்மானமா நிக்கும் போது இவ ஒருத்தி மட்டும் பிரசாத் அண்ணன் கிட்ட இருக்கிற காசுக்கு ஆசைப்பட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டானா?
நாம இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எந்த அர்த்தமே இல்லாம போயிடாதா? காசை வச்சு என்ன வேணா பண்ண முடியும்னு பிரசாத் என்ன முடிவு பண்ணிட மாட்டாரா? மகேஷ் அப்படி பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? நினைக்கிறது எனக்கா? அப்படிதான் நான் நம்புறேன். ஏற்கனவே அப்படி பண்ணவதானக்கா அவ. நீயே பாரு, நம்ம எல்லாரும் ஒன்னா இங்க இருக்கோம், அவ இங்க இங்கேன்னு இல்லக்கா. நம்ம சாப்பிட உட்காந்தமே அப்பவாது நம்ம கூட வந்து உட்காந்தாளா? அத கூட விடு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரசாதனை பாக்குறதுக்காக போனோம்ல, கோபி அண்ணனுக்காக மாறி மாறி பேசணும்ல. அவ ஏதாச்சும் பேசினாளா? அமுக்குடி மாதிரி வாய் இறுக்கி மூடிட்டு தானே இருந்தா. அப்படி இருக்கிற ஆளா அவ? நம்ம எல்லாரையும் விட அவளுக்கு தானே சண்டைனா ரொம்ப பிடிக்கும். உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை கோழி மாதிரி சிலுத்துக்கிட்டு சண்டை போடுவா. முக்கியமான விஷயத்துக்கு வாயை மூடிட்டு இருந்தானா அப்ப என்ன அர்த்தம்? அவ நடவடிக்கையே சரியில்லக்கா. மகாவை பார்க்க போனப்பே சரி, அதுக்கப்புறம் பிரசாத் அண்ணனை பார்க்க போனப்பே சரி, நம்ம முடிவை வீட்டுல எல்லாத்தையும் சொன்னப்பையும் சரி, மகேஷ் நம்ம கூட தானே இருந்தா. பேசும்போது கூட தான் இருந்தா. நம்ம எல்லாரும் பேசணும்ன்றதுக்காக அவளும் 2 வார்த்தை பேசினா. ஆனா இதெல்லாம் எதுக்காகன்னு யாருக்கு தெரியும்? நம்ம இங்க என்ன பேசுறோம், என்ன பண்றோம்ன்றத பிரசாத் அண்ணன்கிட்ட சொல்றதுக்காக கூட அவ நம்ம கூட இருந்திருக்கலாம்ல. எனக்கு என்னமோ அவ மேல நம்பிக்கையே இல்ல. எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? நான் பிரசாத் அண்ணி சார்பா உளவு பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நினைச்சிட்டீங்கல்ல? இல்ல மகேஷ், ஒருவேளை உன்னோட பண தேவைக்காக பிரசாத் அண்ணன் நடத்த கிரக பிரவேசத்துக்கு போயிருவியோனதான். எப்படி எப்படி நீங்க என்ன சந்தேகப்படலாம்? என்னி உங்க எல்லாரும் கூட தானே நானும் வந்தேன். கிரக பிரவேசத்துக்கு போறது இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம். அந்த முடிவு அப்பா கிட்ட சொல்லும் போது கூட நானும் தானே இருந்தேன், நானும் தானே பேசினேன். அப்படி இருக்கும்போது நான் போயிருவேன்னு எப்படி நினைச்சீங்க? எனக்கு பண தேவை இருக்குதான், அதுக்காக பாசமே இல்லாதவன் நினைச்சிட்டீங்களா? பணத்துக்காக அண்ணனை தங்கச்சியை விக்கிறவன் நினைச்சிட்டீங்களா? அவ்வளவு கேவலமானவளாடி நானு. இல்ல மகேஷ், நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ உன்னை மட்டும் காணோம்னு நினைச்சுதான். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலன்னா உங்களுக்கு விரோதியா போயிருவேனா நானு? அப்போ உங்களோட வந்தது, பேசினது, எல்லாரும் ஒண்ணு கூடி முடிவெடுத்ததுக்கு கட்டுப்பட்டது எல்லாமே நாடகம் நினைக்கிறீங்களா? அவ்வளவு சில்லற புத்திக்காரியாடி நானு. பணத்துக்கு ஆசைப்பட்டு பாசத்தை விட்டு கொடுக்கறவளா இருந்திருந்தா திண்டுக்கல்ல ராகினிய நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேனா? நான் விட்டு கொடுக்கலையேடி. துப்பாக்கி எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது இல்லடி. என் தங்கச்சிக்காக நான் துப்பாக்கி தூக்குனதெல்லாம் வேஷம், அப்படித்தானே? நான் என்ன செஞ்சா நம்புவீங்கன்னு நீங்க சொல்லுங்கடி, நான் செய்யறேன். அன்னைக்கு அந்த துப்பாக்கியை வச்சு நான் சுட்டுட்டு செத்திருந்தா நீங்க நம்பி இருப்பீங்கல்ல? ஐயோ அக்கா, நான் தெரியாம பேசிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிருக்கா. நான் தான்க்கா உன்னை சந்தேகப்பட்டு பேசிட்டேன். நான் சந்தேகப்பட்டது இல்லாம இவங்களையும் தூண்டி விட்டுட்டேன். நான் தெரியாம பண்ணிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிருக்கா. கீதா, உங்க எல்லாத்தையும் விட எனக்கு தாண்டி கோபி என்ன நிறைய பண்ணிருக்காரு. நான் எந்த நன்றி விசுவாசமும் இல்லாதவன் தெரிஞ்சு கூட எனக்கு அவ்வளவு பண்ணிருக்காருடி. பிரசாத் அண்ணனுக்காக நான் கோபி அண்ணனை வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திருட்டு போன கார எனக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தவருடி. நம்மள வேணான்னு சொன்ன தங்கச்சி எப்படி நாசமா போட்டோன்னு விடாம நம்ம தங்கச்சியை நம்ம விட்டுற கூடாதுன்னு நினைச்சாருடி. அவரை நான் விட்டு கொடுப்பேனா? உங்க எல்லாரையும் விட அவருக்கு நான் தாண்டி கடமைப்பட்டவன். அவரை ஒதுக்கிட்டு செய்யற இந்த விசேஷத்துக்கு நான் போவேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? மகேஷ், சாரி மகேஷ், உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிரு மகேஷ். சரி, பரவாயில்ல. ஒரு காலத்துல நானும் அப்படி இருந்தவ தானே. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி தலையை குடிச்சுக்கிட்டு வருத்தமா உட்கார வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. பெரியம்மா, இந்த நாள் சந்தோஷமான நாளா இருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆனா அது நடக்கலங்கிறப்ப
நம்ம என்ன பெரியமா செய்ய முடியும்? நம்ம பூர்வீக வீட்டோட கிரக பிரவேசம், வீட்டை வாங்கி கிரக பிரவேசம் பண்றது இந்த வீட்டோட மூத்த மகன். ஆனா யாருமே கலந்துக்க முடியாம மொத்த குடும்பம் ஒதுங்கி இருக்கோமடி. ஒதுங்கி நிக்கிறது தவிர வேற வழியே இல்லையேம்மா. ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற சந்தோஷம் கோபி அண்ணே ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்க கூடாதுன்னு பிரசாத் நினைச்சா அது என்னமா நியாயம்? கோபி அண்ணனை மட்டும் தள்ளி வச்சுட்டு நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லி தானே இந்த முடிவெடுத்தோம். நம்ம இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு பிரசாத் அண்ணனோட பிடிவாதம் தானே காரணம். அவன் பிடிவாதம் மாறணும்டாமா நான் கோயிலா கும்பிட்டேன். கும்பிட்டு சாமி கைவிடல, அவன் மாறிட்டான்ல நினைச்சேன். வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு துணி எடுக்க சொல்லி காசு கொடுத்தப்போ கோபியை சேர்த்து சொல்றான்ல, நான் சந்தோஷப்பட்டேன். எல்லாமே கனவா போயிருச்சு. கோபி அண்ணனை தான் அவர் இந்த வீட்டு ஆளே இல்லைன்னு நினைக்கிறாரேம்மா. வீட்டை தூக்கி நிறுத்துறதுக்கு பிள்ளைங்களை பெத்த பிள்ளைங்க ரெண்டும் வீட்டுக்கு வெளியே நிக்குது. அதுக்கு நீயும் தானே காரணம். ஆமாண்டி, நான் தான் காரணம். காணாம போய் திரும்பி வந்த புள்ளைய கையில வச்சுக்கணுங்கிறதுக்காக கையில இருந்த புள்ளைய காணாம அடிச்சிட்டேன். கடைசியில ரெண்டு பிள்ளையும் கைவிட்டு போய் இந்த குடும்பத்தோட சந்தோஷமே காணாம போயிருச்சு. அது எப்படி பெரியமா நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் காணாம போகும்? அது பிரசாத் அண்ணனோட முடிவுல தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த முடிவு மாறும் போது காணாம போன பிரசாத் அண்ணன் திரும்பி வந்த மாதிரி காணாம போன சந்தோஷமும் திரும்பி வரும் பெரியமா. வருமான்னு தெரியலையே, வந்தாலும் எப்போ வரும்னு தெரியலையே. 27 வருஷம் என் மூத்த மகனுக்காக நான் காத்துக்கிட்டு கிடந்தேன். என் குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு இனி எவ்வளவு காலம் தான் காத்துட்டு இருக்குன்னு தெரியலையே. கோயில்ல பாக்குறவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை அசிங்கமா பேசுறாங்கடி. சொத்துக்காக ஆசைப்பட்டு பெத்த மகன மாமியார் வீட்டுக்கு தத்து கொடுத்துட்டேன்னு என்னைய பார்த்து சொல்றாங்கடி. எனக்கு மானக்கேடா இருக்குடி. பிரசாத்துக்காக கோபி வெளியே போனா, யாருக்காகடி பிரசாத் வெளியே போனா? முடிஞ்சு போன பிரச்சனையை பத்தி பேசி இனிமே என்ன பெருமை பிரயோஜனம்? பேசாம எப்படி பிரச்சனை தீரும்? பிரசாத் கோபியும் பேசுனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிரும். அவங்கள பேச வைக்கிறதுக்கு வழி இல்லாம போயிருச்சேடி. அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும்னு தானேமா நம்ம கிரக பிரவேசத்துக்கு போக வேண்டாம்னு தீர்மானிச்சோம். ஆமாமா, கோபி அண்ணனை தள்ளி வைக்கணும்னு தான் பிரசாத் அண்ணன் நினைக்கிறாரே தவிர நம்ம குடும்பத்தை தள்ளி வைக்கணும்னு அவர் நினைக்கல. தான் நடத்துற விசேஷத்துல குடும்பம் மொத்தமும் கலந்துக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் எல்லாத்துக்கும் துணியெல்லாம் எடுக்க சொன்னாரு. ஆனா கலந்துக்கணும்னு அவர் ஆசைப்படுற குடும்பம் இந்த விசேஷத்துல கலந்துக்கலனா அவருக்கு அதிர்ச்சியா இருக்காதா? ஏன் அவர் யோசிக்க ஆரம்பிக்க மாட்டாரா? கோபி அண்ணனை தள்ளி வச்சனால்தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இந்த உண்மையை புரிஞ்சுக்க மாட்டாரா? அப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா நீ சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடாதாமா? அதுக்குதாமா இந்த ஏற்பாடெல்லாம். பெரியமா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள்ல துக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா மிச்சம் இருக்கிற நாள்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு நாள் துக்கப்படுறத தவிர வேற வழி இல்ல பெரியமா. எல்லாம் சரிடி. கோபி அண்ணனுக்காக இந்த விசேஷத்துக்கு போக வேணாம்னு நம்ம முடிவெடுத்துட்டோம். அந்த முடிவை நம்ம கோபி அண்ணன் சொல்ல வேணாமா? சொன்னாதானே நம்ம எல்லாரும் கோபி அண்ணன் பக்கம் நிக்கிறோம்னு அவருக்கு தெரியும். இல்லனா எல்லாரும் ஒன்னா இருக்க நேரத்துல நாம மட்டும் தனியா இருக்கிறோமே நினைச்சு அவர் வருத்தப்பட மாட்டாரா? அண்ணே, உனக்கு துணையா நாங்களும் நிக்கிறோன்னு அவருக்கு சொல்ல வேண்டாமா? அவருக்கு கிடைக்காத சந்தோஷத்தை நம்ம எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டோன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா? மகி சொல்றது சரிதான். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு கோபி அண்ணனுக்கு தெரியணும். இல்லனா தான் மட்டும் தனிமைப்பட்டு போயிட்டோன்னு நினைச்சு கோபி அண்ணன் ரொம்ப வருத்தப்படும். சரி வாங்க, இப்பவே போய் கோபி அண்ணனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு வரலாம். அண்ணன் விட்டு கிரக பிரவேசம் இன்னைக்கு அங்க நடக்கும்போது எல்லாரும் இங்கே கிளம்பி வந்திருக்கீங்க. என்னென்ன விளையாடுறியா? விளையாடலமா, நான் இயல்பா தான் கேக்குறேன். விசேஷம் அங்க நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் இங்கே கிளம்பி வந்திருக்கீங்களா ஏன் தான் கேக்குறேன். நேத்தே அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு தானே இங்க வந்திருக்கோம். என்ன ராகினி, விஷயத்த முழுசா சொல்லாம பாதி பாதியா சொல்லிட்டு இருக்கீங்க. பிரச்சனையை சொல்றதுல ஒரு தயக்கம் இருக்கா? நீ என்ன மகேஷ், எப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீ தான் பளிச்சுன்னு உடைச்சு பேசுவ? சொல்லு, என்ன விஷயம்? அண்ணே, ஒரு தடவை அப்படி செஞ்சுன்றதுக்காக ஓயாம செய்வேன்னு நினைச்சேன் அண்ணே. மகேஷ், உங்க அண்ணன் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நீ மாறிட்டேன்றது எங்களுக்கு தெரியாதா? மத்தவங்க எல்லாரும் பேச தயங்குற விஷயத்த கூட நீ பளிச்சுன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவல. அதனாலதான் உங்க அண்ணன் உன்கிட்ட கேக்குறாரு. நம்ம பூர்வீக விட்டு கிரக பிரவேசத்துக்கு உன்னை ஒதுக்கி வச்சுட்டு செய்யணும்னு பிரசாத் அண்ணன் நினைக்கிறாருன்னு. ஏமா, இத சொல்றதுக்கு ஏமா இவ்வளவு தயக்கம்? நான் கூட எதுவும் புதுசா ஒரு வெடியை தூக்கி போட போறேன்னு பயந்துட்டு இருந்தேன். இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதானமா? ஏற்கனவே நம்ம வீட்டுல நடந்திருக்கே. இல்லன்னு இந்த தடவை அப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான்
நேத்து நாங்க எல்லாருமே பிரசாத் அண்ணனை பார்த்து பேசணும். தேவையில்லாத வேலைதாமா. நீங்க இது விஷயமா பேச போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா போவேன்னு சொல்லியிருப்பேன். நீ அப்படி சொல்லுவேன்றதுனால தானே நாங்க உங்ககிட்ட சொல்லல. சரிம்மா, போய் அண்ணன் கிட்ட என்ன சொன்னீங்க? நம்ம குடும்பம் முழுக்க ஒன்னா கூடி நிக்கிற விசேஷத்துல கோபி அண்ணனை மட்டும் ஒதுக்குறது நியாயம் இல்ல. அதனால கோபி அண்ணனும் இந்த விசேஷத்துக்கு கண்டிப்பா கூப்பிடணும்னு நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி, உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லிருப்பாரு? கோபி மட்டும் வரக்கூடாது, கோபியை தவிர மிச்சம் எல்லாரும் வரணும்னு சொல்லிருப்பாரு. அதானே? கோபி அண்ணன் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்துக்கு வர வேணான்னு சொல்லிட்டாருன்னு.